ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அப்புறம் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, இந்த மொத்தம் 4 டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம் டீட்டெயிலா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ்ல வேறு மொத்தம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் கேஸ்னா ஹலோ நண்பான்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஹலோ நண்பாவை இந்த ஹலோ நண்பால வந்து நம்மளுக்கு வந்து ஹலோ அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் எஸ் ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க வந்து பாருங்க, ஹச்ன்றது வந்து 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. எப்பயுமே இண்டெக்ஸிங் எப்பயுமே 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஹச் 0ல இருக்கு, இ 1ல இருக்கு, இன்னொரு எல் 2ல இருக்கு, இன்னொரு எல் 1ல இருக்கு. ஓ வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கு. பாருங்க, ஸ்பேஸ் கூட இண்டெக்ஸிங் வேல்யூவா இருக்கு. ஸ்பேஸ் வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அது வரைக்கும் ஏ வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து ஹலோ அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் வேணும். அப்ப ஹச் எங்க ஆரம்பிச்சதுன்னா 0 இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு கோலன் வச்சு ஓ பாருங்க, ஓ வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க 4ன்னு போடக்கூடாது. எப்பயுமே இண்டெக்ஸிங்ல வந்து லாஸ்ட் டிஜிட் சொல்லும் போது அது வந்து நம்ம 5 சொன்னாதான் 5 - 1 4 அப்படின்னு எடுத்துக்கும். எப்பயுமே நம்ம வந்து எது வேணுமோ அதை விட ஒரு நம்பர் சேர்த்து தான் சொல்லணும். நம்ம 4 வேணும், ஃபோர்த் இண்டெக்ஸ் நம்பர் வேல்யூ வேணும். அதனால நம்ம வந்து 5 கொடுக்க போறோம். 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 4 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் எடுத்துக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகுது. அதே இப்போ நம்ம வந்து நண்பான் மட்டும் வேணும்னா நம்ம வந்து 6ல ஆரம்பிக்கணும். எதுல முடிக்கணும்னா 10 அப்ப நம்ம வந்து 11ல முடிக்கணும். பிரிண்ட் கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா நமக்கு நண்பான் பிரிண்ட் ஆகுதா. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளுக்கு ஹலோன்னு மட்டும் வேணும். அதனால நம்ம ஃபைல் கொடுத்துக்கிறோம். இங்க வந்து எதுவும் கொடுக்கல. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து இங்க எதுவுமே கொடுக்கல, இண்டெக்ஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அப்ப இங்க என்னன்னு கன்சிடர் ஆகிக்கணும்னா 0ன்னு கன்சிடர் ஆகிக்கும். அப்ப 0ல இருந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்க வந்து இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சா. அதே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நண்பா அது மட்டும் வேணும். அப்ப வந்து நண்பா வந்து 6th இண்டெக்ஸ்ல இருந்து என்ன ஆகுது முடியறதுக்கு நம்ம வந்து இங்க பாருங்க, இங்க எதுவுமே கொடுக்கல. இப்ப வந்து இதை ரன் பண்ணா நம்மளுக்கு நண்பான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா 6th இண்டெக்ஸ் எடுத்துச்சு. நம்ம முடிக்கிறதுக்கு எந்த இண்டெக்ஸும் கொடுக்கல. அதனால வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 10 வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துட்டு, அதாவது 11 எடுத்திருக்கோம். 11 - 1 10 இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுவே இப்ப நம்ம வந்து இங்க எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு செமிகோலன், இன்னொரு கோலன் வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கணும். அடுத்து கோலன் வச்சுட்டு எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து மூணாவது வேல்யூ வந்து ஒன்று கொடுக்கலாம். அது என்னன்னா நம்மளுக்கு எந்தெந்த, அதாவது எத்தனை இண்டெக்ஸ் தள்ளி நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி. பாருங்க, வந்து ஹச் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஹச், எல், ஓ, என்,
இன்னொரு எண் ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும்னா நான் இங்க வந்து 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணா நம்மளுக்கு அவுட்புட் பாருங்க என்னன்னு கிடைச்சிருக்கு, HLONNA அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இங்க 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு கொடுத்தா 2 மைனஸ் 1 1. ஒரு இண்டெக்ஸ் விட்டு இங்க பாருங்க ஹச் எடுத்திருக்கா, அது பிரிண்ட் பண்ணிடும். ஈய பாருங்க, ஈய விட்டுட்டு எல்ல எடுத்துக்கிச்சு, இன்னொரு எல்ல விட்டுட்டு ஓ எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எத்தனை இண்டெக்ஸ் தள்ளி வேல்யூ வேணும் அந்த மாதிரி இது பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப நான் 1 கொடுத்தேன்னா நம்மளுக்கு எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது, எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். அது இப்ப இங்க நான் பாருங்க, இங்க பாருங்க எப்படி ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுதா, அப்படியே எல்லாமே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுது. இப்ப இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து தான் இண்டெக்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ரிவர்ஸ்ல இருந்து கூட கொடுக்கலாம். ரிவர்ஸ்லனா இங்க பாருங்க, ஏ இங்க இருக்கா, ஏ வந்து -1, பி வந்து -2, என் வந்து -3, அதே மாதிரி இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்பர். இப்போ நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் எதுவும் கொடுக்கல, எண்டிங் எதுவும் கொடுக்கல, -1 கொடுத்துட்டோம்னா இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிடும் நம்மளுக்கு. அதே -2 கொடுத்தோம்னு வைங்க, நமக்கு பாருங்க -2ல இருந்து, அதாவது டி ஏ எடுத்துச்சு, அடுத்து என் எடுத்துக்கிச்சு, அடுத்து திருப்பி என் எடுத்துக்கிச்சு, அடுத்து ஓ எடுத்துக்கிட்டு எல், இப்படி ரிவர்ஸ்ல பாருங்க, ரிவர்ஸ்ல இதாகிட்டு போதா. இதுதான் ஸ்லைசிங். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, என்னன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். எண்ணுக்குள்ள வந்து எஸ் ஆஃப், பாருங்க இது எடுத்துடலாம். இப்போ வந்து எஸ்க்குள்ள லொகேஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என் அப்படின்ற இடத்துல வந்து எஸ் ஆஃப், எஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 0 பிளஸ் எஸ் ஆஃப் 1 பிளஸ் கொடுத்துட்டு 0 1 2 3 எஸ் ஆஃப் 3. இப்போ வந்து பிரிண்ட் என்னன்னு கொடுக்குறேன். எப்படி இங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு, எல் இருக்கு. அடுத்து வந்து எஸ் ஆஃப் 0ல எல் இருக்கு, எஸ் ஆஃப் 1ல ஓ இருக்கு. அடுத்து நம்ம எங்க வி இன்வர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், பிளஸ் எஸ் ஆஃப் 3ல வந்து என்ன இருக்கு, டி இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்க எண்ணுக்குள்ள சேவ் பண்ணிருக்கோம். எண்ணை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க இங்க என்ன நம்ம கொடுத்து சேவ் பண்ணாம ஆட் பண்ணி ஸ்ட்ரிங்க வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அது மெர்ஜ் ஆகி இப்படி வரும். அதே இங்க நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம், சும்மா என்ன நடக்குது. நம்மளுக்கு மைனஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங் எல்லாம் மைனஸ்ல பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. L equal to square bracket friend square close bracket open bracket close bracket போட்டா இது ஒரு லிஸ்ட். இதோட டேட்டா டைப் கொடுக்கும், ஃப்ரண்ட் டைப் கிளாஸ் லிஸ்ட் வந்துச்சா. கிளாஸ் லிஸ்ட் வந்துச்சா. அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து எந்த எந்த டைப் டேட்டா டைப் வேரியபிள் வேல்யூஸ் வேணும் கொடுக்கலாம். இன்டீஜர் 1 கொடுக்குறேன், ஃப்ளோட் 1.2 கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் வேல்யூ ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இதுல வந்து இதுவும் இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் பண்ண மாதிரி இதையும் நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எல்லாம் எல்லாம் இது ஒரு குழந்தை வச்சா கூட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே நேரத்தில் நான் ஒன்று வச்சேன்னா ஒரே ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து மாடிஃபை பண்ணலாம், இந்த லிஸ்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாம் ஒன்று வந்து 0 இண்டெக்ஸ் இருக்கு, 1.2 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கு.
லோக்கி அப்படின்ற வேர்டு வந்து அதாவது ஸ்ட்ரிங் வந்து 3வது இண்டெக்ஸ் இருக்கு. அந்த 3வது இண்டெக்ஸ்ல இருக்க வேர்டு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நான் இண்டெக்ஸ் 3 கொடுத்துட்டு ஈக்குவல் டு நான் வந்து அந்த லோக்கின்ற வேர்டு வந்து லோகேஷ் அப்படின்னு மாற்றுவேன். அது மாற்றினா கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டு எப்போ எழுதணும்னா சாரி 0 1 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க நம்ம தேர்ட் இண்டெக்ஸ் இல்லை வந்து பிரிண்ட் பண்ணி பண்ணுறது பிரிண்ட் என் அதுக்கு டி ஈக்குவல் டு அதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி இதில் கர்வ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து அதே மாதிரி என்ன டேட்டா டைப் பிரிண்ட் பண்ணுறோம். அதில் அப்புறம் வந்துச்சா அதே மாதிரி இதுலையும் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸ் கொடுக்கலாம் 1.2 ஆமாம் என்ன வேறு என்ன இருக்குது அதே மாதிரி நோட்டிங் கொடுத்தாரு. இப்போ வந்து இதுலையும் அதே மாதிரி ஸ்லைஸ்லாம் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இது பண்ண மாதிரி நம்ம அதுலேயும் பண்ணிக்கலாம். இதில் பண்ண மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளார வந்து செகண்ட் யூனிட்ஸாக அதில் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி லோக்கேஷன் மாற்ற முடியுது பார்ப்போம். எரர் அடிக்குது என்ன எரர் டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் செக்மெண்டேஷன் செக்மெண்ட். அதாவது என்னன்னா இதில் வந்து மாடிஃபை பண்ண முடியாது, டப்பில் மாடிஃபை பண்ண முடியாது. அதே லிஸ்ட்டில் மாடிஃபை பண்ணலாம், டப்பில் மாடிஃபை பண்ண முடியாது. அதான் டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ டிக்ஷனரினா என்ன இதில் வந்து 2 இது தேவைப்படுது. ஒன்று கீ இன்னொன்று கீயோட வேல்யூ. கீன்றது சாவி அந்த சாவி இருந்தால் தான் அந்த அதோட வேல்யூஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து கீ எப்படி இது பண்ணுறதுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி சமம் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போட வச்சு ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லலாம் 65,000 அப்படின்னு போடலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் பிரிண்ட் என்ன டேட்டா டைப் பார்க்கணும். டைப் பண்ணது இப்படி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு டிக்ஷனரி பிரிண்ட் ஆகுதா. இப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸ் டிக்ஷனரி வந்துருச்சு. இப்போ வந்து வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம ப்ரைஸ் தான் வந்து ப்ரைஸ்லாம் பிரிண்ட் ஆகும். நீக்குள்ள ப்ரைஸ் போகும். இந்த ப்ரைஸ் போட்டால் 60,000 தான். இதில் எதுக்குன்னா அந்த ஐட்டம்ன்றது ஒரு அந்த ஐட்டமோட கீயோட வேல்யூ வந்து லேப்டாப் அதோட ப்ரைஸ்ன்றது ஒரு கீ அந்த ப்ரைஸோட வேல்யூ வந்து 65,000 ஒரு இன்டீஜர். இந்த ப்ரைஸ்னு போடாம நம்ம ஐட்டம் அப்படின்னு போட்டால் லேப்டாப் வருதா. அதே இப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ் லேப்டாப் அப்படின்னு வேல்யூ லேப்டாப்